ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமாக இப்போ நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற வலது வசத்தே கள்ளன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாப்புல நம்ம பிஜு மேனன். அவர் பேசிக்காகவே ஒரு கரப்டடான காப்பு தான். அவருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான். என்னவோ தெரியலை, சின்ன வயசுலேருந்தே அந்த பையனுக்கும் நம்ம பிஜு மேனனுக்கு, யாருக்கு அவங்க அப்பாவுக்கு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. அதனால் ரெண்டு பேரும் பெருசாக பேசிக்கிறது கூட கிடையாது அப்பப்போ. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒரு காலத்தில் சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தால் கூட இப்போ ஒரு ஹேக்கராக இருக்கக்கூடிய நபராக வர்றாப்புல ஜோஜு ஜார்ஜ். அவருக்கு மனைவி மகள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருக்குது. இப்படி இந்த ரெண்டு கதாநாயகர்களுடைய வாழ்க்கையும் ஒரு மையப்புள்ளியில் இணையும் பொழுது இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் பிளைனாக மேலே ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதானே தவிர இன்னும் கதையை நான் அதில் சொல்லலை. எந்த ஒரு ஸ்பாய்லருமே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால எதையுமே நான் கதையாக கூட பெருசாக நான் இங்கே ரிவீல் பண்ணலை. இது படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் என்ன கதையை சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே புரியும். இது பேசிக்காக ஜீத்து ஜோசஃபுடைய ஒரு படம். ஜீத்து ஜோசப் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. அதாவது மிஸ்ட்ரி த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு நிச்சயமாக அவருடைய படங்கள் பிடிக்குங்க. அந்த மாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக தலைமை ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சுருப்பாப்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்பயுமே ஜீத்து ஜோசஃபுடைய படங்கள் மேலே வந்துடுது. அதுவும் திருஷ்யம் வெளியான, நான் சொல்கிறது பார்ட் 1, அதில் இருந்தே இந்த எதிர்பார்ப்பு குறைஞ்ச பாடு இல்லை. இந்த கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட அவங்களை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு படமாகத்தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள், ஒன்று பிஜு மேனன், இன்னொன்று ஜோஜு ஜார்ஜ். ரெண்டு பேருமே ஃபினாமினல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு கனக்கச்சிதமாக ரெண்டு பேரும் உட்கார வச்சிருக்காரு ஜீத்து ஜோசப். இதில் பிஜு மேனனை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு கரப்டட் காப்பு. அவருடைய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அவர் போலீஸ் சட்டை போட்டு கொஞ்சம் நெஞ்ச படங்கள் இல்லை, ஊருப்பட்ட படம் பார்த்துட்டோம் போலீஸ் ஸ்டேஷனில். அவரை கணக்கச்சிதமாக இருக்காருங்க அந்த ரோலுக்கு. அதே மாதிரி தான் ஜோஜு ஜார்ஜுடைய அந்த கதாபாத்திரமே ஆக்சுவலி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப கணக்கச்சிதமாக நீட்டாக கொண்டு வந்தார் ஜோஜு ஜார்ஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இது போக மீதி அத்தனை கதாபாத்திரங்களும் அங்கங்கே லைட்டாக கொசுராக உள்ளே வந்துட்டு போகிற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான். அவங்க எல்லாரும் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இதிலேயே கூட ஃப்ரேம் டு ஃப்ரேம் படத்தில் இருக்கிறது பிஜு மேனன் மட்டும்தான். ஈவன் ஜோஜு ஜார்ஜுடைய கதாபாத்திரத்தை கூட நான் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோங்க அப்படிங்கிற லெவலில் தான் எடுத்துப்பேன். அந்தளவுக்கு தான் அவர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. பட் கொடுத்ததை நீட்டாக கொண்டு வந்திருக்காரு அவர். பொதுவாகவே ஜீத்து ஜோசஃபுடைய படங்கள் அப்படின்னாலே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தே தீருவோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ட்விஸ்ட்டுனா இருங்கடா வைக்கிறேன் உங்களுக்கு ட்விஸ்ட்டு அப்படின்னு கடைசியாக அவருடைய முந்தின படம் மிராஜ், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அடேங்கப்பா போதும் சார் ட்விஸ்ட்டு போதும் அப்படிங்கிற அளவுக்கு என் கிரெடிட்லாம் போட்டு எல்லாம் எந்திரிச்சு வெளியே போனதுக்கப்புறமும் தனியாக தேட்டரில் ஸ்க்ரீனில் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ட்விஸ்ட்டு. அந்த அளவுக்கு இது என்னங்கடா ட்விஸ்ட்டுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற அளவுக்கு ஊறுப்பட்ட ட்விஸ்ட்டு அந்த மிராஜில். அதுவே ஒரு அளவுக்கு மேலே நமக்கு சலிப்பு தட்டி போய் எப்பா போதுங்க இனிமேல் ட்விஸ்ட்டே வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் அந்த மிராஜ் பார்க்கும்போது. ஆனால் இந்த படத்தில் ஒரு 3-4 ட்விஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அந்த ட்விஸ்ட் எல்லாமே எவ்ரிதிங் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது எங்கே எது நேச்சுரலாக ஆர்கானிக்காக வந்து அந்த ட்விஸ்ட்டாக அங்கே செட் ஆகணுமோ விழுகணுமோ அப்படி அழகாக உட்காந்துருக்கு இந்த படத்தில். அதுதான் அந்த படத்துடைய பலமாகவும் நான் பார்க்குறேன். ஸோ அந்த தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக வண்டியில் வாலண்டியராக ஏற்றி ட்விஸ்ட் வைக்கிற கதையெல்லாம் இதில் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் எல்லாமே கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த இடத்துல தேவையான விஷயங்கள் மட்டும்தான் அவர் வச்சிருக்காரு. இந்த படத்துடைய இன்னொரு முக்கியமான பலம் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். இன்டர்வல் முடிஞ்சு திருப்பி போய் உட்காந்திங்க அப்படின்னா அங்கே இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பரபரன்னு பத்துக்கிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இந்த படத்துக்கு. தேவையான விஷயங்கள் எல்லாமே உள்ளே வச்சிருக்காங்க. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நான் சொன்னேனே எல்லாமே பின்னாடி செகண்ட் ஹாஃபில் தான் ஒன்னொன்னாக அவங்க அன்வீல் பண்ணுறாங்க. அது எஃபெக்டிவாகவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இத்தனைக்கும் கிட்டத்தட்ட 97-98% ஆஃப் படம் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் நடக்குது மொத்த செகண்ட் ஹாஃப்லையும். இருந்தும் எங்கேயும் பெருசாக போர் அடிக்காமல் பரபரப்புடைய உச்சியிலே போகுது படத்துடைய செகண்ட் ஹாஃப் மொத்தமே. இதுக்கு விஷ்ணு ஷியாமுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒரு முக்கியமான காரணம். சும்மா பொருதி விட்டுருக்காரு மியூசிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில். அட்டகாசமாக அடுத்தடுத்த காட்சிகளை எலிவேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குது படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ அந்த படத்தில் பிரச்சனையே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தான் அந்த படத்தில் பிரச்சனையாகப்பட்டது. ஒன்று, இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் ஹானஸ்ட்டாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ப்ரிடிக்டபிளாகத்தான் இருக்குது. அது எது அப்படின்னா, முதல்ல படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பேட் காப் அப்படி ஒரு கதாபாத்திரமாக ஒருத்தரை காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் மனைவி மகள் அப்படின்னு சந்தோஷமாக ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு காமிக்கும் போது நான் ஒரு சில விஷயங்களை கதையில் சொல்லலன்னு சொன்னேன் இல்லையா. அதனால எனக்கு தெரியும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது இங்கிருந்து உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் எங்கே போய் சந்திக்குங்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிச்சயமாக ஆடியன்ஸ் நம்ம எல்லாருமே ஓரளவு கெஸ் பண்ணுவோம். இப்படி தான் நடக்க போகுது அடுத்து பாருங்களேன் அப்படின்னு. அதுதான் கதையில் நடக்கும். ஸோ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக ப்ரிடிக்டபிளாகத்தான் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது. அதே நேரத்தில் அந்த படத்துடைய கிளைமேக்ஸும் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிட்டேன்.
அதுக்கு காரணம் இதுதான் கிளைமேக்ஸாக நீங்கள் வச்சு ஆகணும், வேற கிளைமேக்ஸை வச்சிங்கன்னா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு முதல்ல இருந்தது. நான் எது கிளைமேக்ஸாக இருக்குன்னு கெஸ் பண்ணணும், அதுதான் கிளைமேக்ஸாக அவங்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் கரெக்டும் கூட. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் சரி, கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாகத்தான் இருக்குது நமக்கு. இப்போ அந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸை வச்சிங்க இல்லையா, இதைத்தான் வைக்க முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும், கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க. ஆனால் அது யார் மூலமாக அந்த கிளைமேக்ஸுக்கு அரைவாணிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ பிஜுமேனன் வந்து இந்த படத்தில் அந்த கதாபாத்திர வடிவமைப்பை அவருன்னு உத்தமர் கிடையாது. அந்தாலே ஒரு சல்லிப்பையா இருக்கிற எல்லா வேலையும் தப்பு தண்டான்னு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான், ரைட்டா. அந்த கதாபாத்திரம் எப்படி ரொம்ப நேர்மையாளன் மாதிரி இப்படி ஒரு கால் எடுக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது என்னவோ எனக்கு கொஞ்சம் ஒட்டவே கிடையாது. அதாவது கிளைமேக்ஸ் எஃபெக்டிவாக இருந்தது, இப்படி தான் பண்ண முடியும், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆனால் அதை இந்த கதாபாத்திரம் பண்ணும்போது என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த இடம் ஒட்டலை. இந்த ஃபீல் உங்களுக்கும் வரலாம். ஏன்னா பிஜுமேனனுடைய கதாபாத்திர வடிவமைப்பு அப்படி. படத்தை பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக தேட்டரில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. அடல் கனடா பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்மூர் தேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க போய் பாருங்கள். இன்கேஸ் தேட்டர்ஸுக்கு போய் டைம் இல்லை நம்ம போகலான்னு வச்சுக்கோங்களேன், ஓடிடியில் எப்படி இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் விடுவாங்க. விடும்போது கண்டிப்பாக பாருங்கள், உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.